மர்க்கெட் சேனல் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் டீனா. ரீசெண்டாக நீயா நானில் ஒரு எபிசோட் எடுத்தாங்க. இந்த மாதிரி 2-3 வேலை செஞ்சு அவங்களோட குடும்பத்தை பார்த்துக்கிற அம்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு அம்மா பேசுனது ரொம்ப ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. அண்ட் அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு நிறைய அம்மாக்கள் நம்ம ஃபீல் ஆச்சு. அதில் ஒரு அம்மாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அம்மா பார்க்கும் வேலைக்கு எவ்வளவு கொடுக்கலாம்? மந்த்லியே காசு ரொம்ப கம்மியாக தான் தராங்க. தீபாவளி பொங்கல் அப்படிலாம் வந்ததுன்னா அவங்களுக்கு போனஸ் அந்த மாதிரி தரலாம். ஆனால் அவங்க போனஸ் அப்படின்றது எதுவுமே தரமாட்டாங்க சார். அப்படி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீயா நான் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது மேம். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி எனக்கே தெரியாதவங்களாம் கூட எனக்கு கால் பண்ணி உங்களை மாதிரி ஏன்னா நான் கலர் ட்ரெஸ்ஸில் ஒர்க்கு போனது கிடையாது, யூனிஃபார்மில் தான் பார்த்துருக்காங்க. இதுக்கு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எல்லாமே என்னை கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இன்னும் நல்லா பெரிய லெவலில் வரணும்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்கம்மா. ஓகே. இப்போ ஒரு நாளைக்கு எடுத்துக்கோங்களேன், என்னென்ன வேலை பண்ணுவீங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும்? அதை பற்றி சொல்லுவாங்க. இப்போ மார்னிங் 4:30க்கு எழுந்திரிப்பேன் மேம். 4:30க்கு எழுந்திரிச்சு சமைச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை கொண்டு போய் விடணும். காலேஜுக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்கன்னா வெளியே போகணுன்றதுனால சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சு அவங்கள கொண்டு போய் 6 மணிக்குள்ளே பஸ் ஸ்டாப்பில் விடணும். விட்டுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 6:20 ஆகிடும். அந்த 6:20 நான் 7 o'clockலாம் பஞ்சிங் பண்ணேன் ஒர்க்கில். அப்போ அந்த 6:20க்கு அந்த 10 நிமிஷத்தில் நான் சமைச்சாலும் சமைக்கலனாலும் விட்டுட்டு தான் போய் ஆகணும். ஏன்னா நான் சமைச்சேன் அப்படின்னா எனக்கு அங்கே ஒரு 5 minutes லேட் அப்படின்னாலும் பஞ்சிங்கில் 1 hour லெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 7 o'clock ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 o'clock முடிப்பேன். நம்ம சம்பாதிக்கிற வருமானம் பார்த்திங்கன்னா எனக்கு 12,500 தான். அந்த 12,500 வச்சு நம்ம வாடகை கட்டணுமா இல்லை 1.5 லட்ச ரூபா ஃபீஸ், ஒரு பிள்ளைங்களுக்கு 1.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் நான் சமாளிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், 12,500 சேலரி எனக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவேன். இப்போ 7 to 4 எனக்கு ஒர்க் டைம். அந்த 7 to 4 முடிச்சுட்டு அங்கேயே கண்டினியூ பார்ப்பேன். எக்ஸ்ட்ரா பைசா கொடுப்பாங்க 1 ஹவருக்கு 50 ரூபான்னு சொல்லி 8 மணி வரைக்கும் கண்டினியூ பார்ப்பேன். 4 ஹவர் கண்டினியூ பார்ப்பேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த 8 மணிக்கு முடிச்சிட்டோம், வீட்டு செலவுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஆப் ஓப்பன் பண்ணி ரைடு எடுப்பேன். இந்த மாதிரி புக் பண்ணுவாங்க, ரேபிடோ புக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் எங்கெங்கே விடணுமோ அதை விட்டுட்டு ஒரு 4 ஜாப் முடிச்சுட்டு பெட்ரோல் செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் பண்ணுவோம் மேம். 10:30 11 o'clock கூட ஆகிடும் வீட்டுக்கு சேர. அதுவும் போக எனக்கு வீக் ஆஃப்னு 1 days கொடுப்பாங்க. அந்த வீக் ஆஃபில் டெய்லரிங் ஒர்க் பண்ணுவேன். இப்போ நம்ம அங்கேயே சிஸ்டர்ஸுங்க, நம்ம சூப்பர்வைஸுங்க எல்லாருமே மேம்லாம் இருக்காங்க. நான் 18 வருஷமாக அந்த டெய்லரிங் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருமே நல்லா தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட துணியெல்லாம் கொடுத்து விடுவாங்க, அவங்க ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ண சொல்லி. மகளிர் உரிமை திட்டன்றதில் ஒரு மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க எங்களுக்கு. அந்த 15ஆம் தேதி அந்த மாதிரி போடுவாங்க, அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த பைசா எதிர்பார்த்து தான் மேம் நான் பாப்பாவுக்கு ஃபீஸ் பே பண்ணுவேன். எனக்கு ஒரு 5 வருஷம் நல்லா இதே மாதிரி வேலை பார்த்து நான் நல்லா படிக்க வச்சுட்டேன்னா போதும் மேம். எனக்கு 18 வருஷமா டெய்லரிங் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. 18 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? எஸ் மேம். நான் மேரேஜ் எனக்கு ஆனதே பார்த்தீங்கன்னா நான் 12th படித்தேன். 12th படிச்சுட்டு அடுத்து படிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறப்ப அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபேமிலி எங்களது நார்மல் ஃபேமிலி, அதாவது சாப்பாட்டுக்கே கஷ்டம் தான். ரேஷனில் 20 கிலோ அரிசி போடுவாங்க, எங்களுக்கு 10 நாளைக்கு கூட சாப்பாட்டுக்கு வராது. அந்த 10 நாளுக்கு அப்புறமா சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி குடும்பத்தில் இருந்ததுனால அப்பா என்ன பண்ணாருன்னா, நீ 12th மேலே நீ படிக்க வேண்டாம், 2004 12th மேலே நீங்கள் படிக்க வேண்டாம், நீ எங்கன்னா வேலை பாருமா. நம்ம என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? 17 வயசு மேம். அப்புறம் என்ன பண்ணால் கழனி வேலை அந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போயிட்டு அப்படி இருக்க சொல்ல நான் என்ன பண்ணேன், நானாகவே யோசித்தேன், என்னம்மா நம்ம இப்படி இருந்தால் அப்பா வேணான்னு சொல்லிட்டேன். என் படிப்புனா ரொம்ப மேம், நான் ஃபஸ்ட் கிளாஸில் படிப்பேன் நான். அப்படின்றப்போ ஃபஸ்ட் கிளாஸில் படிக்கிற பொண்ணு நமக்கு விட கீழே நல்லாவே படிக்காத பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. அப்போதான் யோசித்தேன், நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து என்ன புண்ணியம், படிப்பே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாமே போட்டு புதைச்சிட்டு படிப்பு எல்லாமே தூக்கி போட்டுச்சு. நம்ம படிப்பு தான் கிடைக்கல, நம்ம லைஃப்பில் ஏதாவது கைத்தொழிலாவது கற்றுக்கலாம்னு சொல்லி அது கூட அப்பா எதுவுமே சொல்லிவில்லை. நானாகவே போயிட்டு டெய்லரிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு டைப்பிங் போனேன். டைப்பிங் போனாலும் நம்ம எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்ய விட போகிறாரு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் டெய்லரிங் போனேன். டெய்லரிங்க்குமே நானே தான் எல்லாமே சம்பாதிச்சு நானே தான் ஃபீஸ் பே பண்ணி
அது முடிச்ச உடனே என்னை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2005 மேரேஜ் ஆச்சு. அதுலேருந்தே நான் வேலை தான் மேம் பார்த்துட்ருக்கேன். சரி, அம்மா வந்து அவ்வளோ வேலை பார்க்குறாங்க ஒரு நாளைக்கு. உங்க கூட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க? எங்கள் கூட டைம் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணது இல்லைக்கா. ஒரு நைட்டு 10:30க்கு மேலே வருவாங்கல்ல, அப்போ வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நாங்கள் படுத்து தூங்கிடுவோம். அப்புறம் டைம் கிடைக்காது. மறுபடியும் காலையில் எழுந்துச்சி எங்களுடைய ஒர்க்கில் பார்ப்போம். அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்கம்மா எதுக்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 10th படிக்கிறா. இதுக்கு முன்னாடி நான் வருவேன், பாப்பா தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். அப்பவுமே அவள் எந்திரிக்க மாட்டா. நான் 6 மணிக்கெல்லாம் 6:30க்கெல்லாம் போயிடுவேன். குழந்தைங்க கூட பேசக்கூட டைம் இருக்காது எனக்கு. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் பசங்க கூட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு கூட செஞ்சு கொடுக்க முடியாது பிள்ளைங்களுக்கு. பாப்பா சொல்லுவாங்க, பெரிய பாப்பா, ஆமாம்மா எல்லாருமே நல்லா சமைச்சு எடுத்துகிட்டு வராங்க, நீங்கள் எதுவுமே தொட்டுக்க கூட கொடுக்க மாட்டேறீங்களேம்மா, வெறும் சாதம் மட்டும் கொடுத்து விட்றீங்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் சரி என்னைக்காவது வீக்லி டேஸ் நம்ம லீவ் நாள் வந்துச்சுன்னா சமைக்கலான்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்குமே எனக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். அந்த மாதிரி ஏன்னா செலவுக்கு வேணுமே. அந்த லீவ் அன்னைக்கு கூட நான் என்ன பண்ணுவேன், காலைல 6:30 மணிக்கெலாம் அதே சேம் நான் ஒர்க்குக்கு போகிற டைமுக்கே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் ஒரு 6 o'clock வரும், ஈவினிங்காக தான் வருவேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே சமைக்கவும் முடியாது, டயர்டாக இருக்கும். சரின்னு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்கம்மா அப்படி சொல்லிவிட்டு அன்றைக்காவது சீக்கிரமாக படுக்கணும்னு ஒரு 8 மணிக்கு அப்படி படுக்க வச்சு பசங்க கூட ஒரு 1 hour அப்படி தான் இருக்க முடியும். நம்ம வந்து இப்போ கஷ்டப்படுற குடும்பம். ஸோ காசு நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அம்மா நிறைய வேலை செஞ்சாங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு காசு தேவைப்படும். நம்மளை படிக்க வைக்கிறதுக்காக தான் வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது. இல்லைங்கம்மா சொல்லுவா, எல்லாருமே எங்கெங்கே போகிறாங்கம்மா லீவ் டைமில். இந்த பேரண்ட்ஸ் இங்கே கூப்பிட்டு போனாங்க, எல்லாருமே அங்கங்கே கூப்பிட்டு போகிறாங்க. எனக்கு ஆசை இருக்குல்லம்மா, என்றைக்காவது வரதானம்மா நீங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இருமா, நான் ஏதாவது ஒரு நாள் ஒன்றுக்காக நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் கூப்பிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இது வரைக்கும் எங்கேயுமே வெளியே கூட கூப்பிட்டு போனது இல்லைங்கம்மா. இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு கூப்பிட்டு போகிறேன் பாருங்க, அதையே ஒரு திருவிழாவுக்கு வர மாதிரி ஃபீல் பண்ணுவேம்மா. போன புதுசுல தான் ரொம்ப வலி தெரியும், அதுக்கப்புறம் மேபி பழகிருக்கலாம். அந்த வலிகள்லாம் அப்போ எப்படி கடந்து வந்தீங்க? வலிகள் போகிற புதுசில் வலி இருக்குன்னு இல்லை மேம், எப்போவுமே உடம்பு வலி இருக்க தான் செய்யும். நம்ம பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், அதோட தேவைகள் இருக்குது. இப்போ நம்ம வாங்குகிற சேல்ரி இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க சம்பளம் வரட்டும் நான் எல்லாம் வாங்கி தரேன்னாங்க. ஆனால் சம்பளம் வந்துச்சு நான் அதுலேருந்து 1 ரூபா கூட எடுத்து நான் வீட்டுக்கு செலவுக்கோ இல்லை எதுவுமே நான் பண்ண முடியாதுங்கம்மா. இப்போ ஏன்னா நான் கட்ட வேண்டிய பைசாவே நிறைய இருக்குது. வாடகைலேருந்து பசங்களுக்கு சேர்த்து வைக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய இருக்குன்றதுனால என்ன பண்ணுவேன்னா, இப்போ அதுக்கவே சேல்ரி வருதுனாலே எனக்கு பயம்தான் வரும். எவ்வளோ கம்மியாக வருதோ, நம்ம கண்டினியூ பார்க்கல, இது ஒரு நாள் லீவாக போயிடுச்சு, இப்போ எவ்வளோ கம்மியாக வருதோ நம்ம எவ்வளோ அதில் போடணுமோ அப்படின்னு சொல்லி யோசிப்பேன். அந்த போடணுன்றதுக்காக தான் இந்த வண்டி ரைடு எடுப்பேன் நான். அதில் 200 300 வந்துச்சுன்னா அதை சேர்த்து வச்சுருந்து அது எவ்வளோ கம்மியாக வருது அது போட்டு தான் நான் கட்டுவேன். அதுலேருந்து நாங்கள் 1 ரூபா கூட எடுத்து செலவு பண்ண முடியாதுங்க. ஏன்னா தேவைகள் நிறைய இருக்குன்றதுனால நம்ம அப்படி பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுனால தியாகம் பண்ணுற மாதிரி பிள்ளைங்களுமே பண்ணிட்டு வராங்க மேம். இப்போது சேலரி வருது, கரெக்டாக கணக்கு பார்த்து செலவு பண்ணுறீங்களா? ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவுலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸ்ட்ரா செலவுலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் டெய்லரிங் ஒர்க் பண்ணுவேன். நைட்டெல்லாம் உட்காந்து கூட தைப்பேன் மேம். நான் விடிய 12 1 2 வரைக்கும் கூட தைச்சிருக்கேன். தூங்க மாட்டீங்களா? தூக்கம் வரும் மேம். தேவை இருக்குது அப்படின்றதுனால எப்படி தூங்க முடியும், பயம் வந்துடும். இன்னும் கூட சரி பெரியவளுக்கு 3rd year ஃபீஸ் இன்னும் பே பண்ணல. அது சொல்கிற அம்மா எல்லாருக்குமே புக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்கம்மா, நம்ம ஃபீஸ் பே பண்ணால் தான் புக்ஸு கொடுப்பாங்கம்மா, நீ எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னாங்க. இருமா நம்ம இருக்குது எதுவுமே இப்போ எதுவும் வழியில் வர மாதிரி இல்லைம்மா, நான் கேட்டிருக்கேன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் ஒரு 10 days பொறுத்துக்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இல்லைம்மா எல்லா பிள்ளைங்களும் ஃபீஸ் கட்டிட்டாங்க, புக்கும் வாங்கிட்டாங்க, எல்லாருக்குமே புக்கு கொடுத்துட்டாங்கம்மா, எனக்கு கொடுக்கலம்மா அப்படின்னு கேட்பா பாப்பா. அப்போ எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சேமிப்பு நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி சேமிச்சு தான் ஓகே, பசங்க பொம்பளை பிள்ளைங்களா இருக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சின்னதாக வீடாவது வேணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஊரில் வீடு கட்டினேன். அதுக்கப்புறம் இங்கே வாடகை கொடுக்க, இதுங்களுக்கு படிக்க வைக்க எல்லாமே அதுவே சமாளிக்க முடியல. அப்போ நம்ம வேறு என்ன பண்ணுறது? ஒருத்தர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் மேம், இங்கே தெரிஞ்சவங்கக்கிட்ட. இந்த மாதிரி பாப்பா வந்து
இந்த படிக்க வைக்கலான்னு இருக்கேன் சார், எனக்கு கொஞ்சம் ஏதாவது யாருனா இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னார், அம்மா நாங்களே 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நாங்களே ஒரு மாதத்தில் 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறேன், நானே வந்து இந்த மாதிரி படிப்பெல்லாம் படிக்க வைக்கல, 1,50,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ் பே பண்ணி நானே படிக்க வைக்கல, நீ இந்த படிப்பெலாம் ஏன் நீ படிக்க வைக்க போகிற, எங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் எதனா டிகிரி சேர்த்து விடுமா அப்படின்னாரு. அப்போ தான் நினச்சேன் மேம், அப்போ நம்ம ஏதாவது ஹெல்ப்பு கேட்க போய் தானே இந்த மாதிரிலாம் சொன்னாங்க, அப்போ நம்மளால முடியும், நம்ம நல்லா படிக்க வைக்கணும் பாப்பாவை அப்படி சொல்லி ஒரு வயிறு வைக்கும்போது தான் இவங்களை படிக்க வைக்கணும்னு நினச்சி படிக்க வச்சுட்டு இருக்கேன் மேம். இவ்வளோ வேலை பார்த்துட்டு நைட்டு தூங்குவீங்களா? தூக்கம் வரும்? தூக்கம் வராதுங்க மேம், படுத்துருவோம். ஆனால் படுத்ததுக்கு அப்புறமா தான் யோசிக்க ஆரம்பிச்சேன்னா தூக்கமே வராதுங்க. நைட்டு ஃபுல்லாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பேன். ஐயோ நமக்கு இது என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நமக்கு இப்படி வலிக்குது, இங்கே வலிக்குது, அங்கே அதெல்லாம் யோசிக்க சொல்ல நைட்டில் கண்டிப்பாக விடிய தூக்கம் வராது. அதுக்கப்புறம் வெடிகாலமாக தான் அந்த 1 ஹவர் அப்படி தான் மேம் தூக்கமே வருமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகணும், டைம் ஆகிடுச்சு, ரொம்ப முடியாது, இருந்தாலுமே நம்ம லேட்டாகவும் போக முடியாது ஒர்க்கு, அதனால் முடியலனாலும் சரி நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு சமைச்சிட்டு குளிச்சுட்டு பசங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அம்மானு போயிடுவோம் மேம். அவங்க ரெடி ஆகிட்டு அவங்க போய்ப்பாங்க. இப்போ ரெஸ்ட் கிடைக்குது உங்களுக்குன்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க உங்களுக்குன்ட்டு? பாப்பாங்களுக்கு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் மேம், நல்லா பார்த்துப்பேன். குழந்தைங்கள தான் பார்த்துக்க முடியல, அது ஒன்று தான் எனக்கு அவங்க அது சொல்லுவாங்க, அம்மா நீங்கள் நல்லா செஞ்சு கொடுத்தீங்க, சமையல்லாம் கூட நல்லா செஞ்சீங்க, சண்டே ஆச்சுன்னா நல்லா செஞ்சு கொடுப்பேன் மேம். பாப்பாங்களாம் சின்ன சின்ன படிக்க சொல்ல நல்லா சமையல்லாம் செஞ்சு கொடுப்பேன், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது சண்டேவில் ஒரு நாள் கூட நல்ல சாப்பாடு கூட செய்ய டைம் இல்லை மேம், செய்ய முடியல, டைம் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள் அம்மா பற்றி. அம்மா என்னெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பார்ட் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு? வார்த்தையால் சொல்லிட முடியாதுல்லக்கா. அவங்க வந்து ஆக்சுவலாக நானும் 3வது பொண்ணு இல்லையா, 3வது பொண்ணாக பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டல்லே வந்து எங்கள் பாட்டி எங்கள் ரிலேஷன் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. என் முகத்தை கூட பார்க்கறதுக்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் அம்மா வந்து 3வது பொண்ணு பிறந்தாலும் அவளை வந்து நான் நல்லா எடுத்து வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே மொத்த எஃபெக்ட்ஸையும் போட ஆரம்பித்தாங்க. லைக் எனக்கு வந்து டான்ஸ் கிளாஸ் அனுப்புறது, இந்த மாதிரி மல்டி டேலண்டடாக வந்து என்னை வளர்த்தாங்க. அப்படி வளர்த்ததுனால தான் நான் இந்த ஒரு இடத்துல வந்து நிற்கிறேன்னா அதுக்கு அம்மா மட்டும்தான் காரணம். அம்மா வந்து நம்மளுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களுக்காகவாச்சும் படிக்கணும். இப்போ நம்ம வந்து நல்லா படிக்கலைன்னா அம்மா கஷ்டப்படுவாங்கல்ல, நம்ம நல்லா படித்து அவங்களோட மனசை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ரொம்ப நன்றி, உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கை இன்னும் மேம்பட நாங்கள் டீமாக விஷ் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.